ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் அமைப்பு சாரா தோழர் நல வாரியத்துக்கான கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது கட்டாயமாக இந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கணுங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு வகையான நலவாரியம் செயல்பட்டு வருதுங்க. அதாவது தமிழ்நாடு கட்டுமானம் அமைப்பு சாரா இந்த மாதிரி பல்வேறு வகையான நலவாரியம் செயல்பட்டு வருது. பல்வேறு சலுகைகள் இந்த நலவாரியத்தின் மூலமாக உங்களுக்கு வழங்குறாங்க. இப்போ நீங்க இந்த நலவாரியத்துக்கான கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எஸ்எம்எஸ் நிறைய பேருக்கு வந்திருக்குங்க. அதாவது வாரியத்தில் பதிவு செய்த உறுப்பினர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட உள்ளது. உங்கள் தற்போதைய புகைப்படத்தை உடனடியாக இந்த வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழக அரசு சார்பில் ரீசெண்டாக சட்டப்பேரவையில் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது எல்லா அமைப்பு சாரா தோழர்களுக்குமே உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதை இப்போதைக்கு பார்த்தா செயல்படுத்த போகிறாங்க. அதனால் நீங்கள் அமைப்பு சாரா கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக லாகினில் போயிட்டு ஃபோட்டோ ரீசெண்டாக இருக்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு ஒன்று ஆன்லைன் மூலமாக பண்ணலாம், அல்லது தோழர் உதவி மையம் இருக்குது பாருங்கள், ஆணையர் அலுவலகம், அங்கே போயிட்டு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசி தேதி 30/12/2025 இந்த வேலையை நீங்கள் முடிங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ யாராச்சும் நலவாரியம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி மறக்காமல் ஃபோட்டோ பார்த்தா அப்லோட் பண்ண சொல்லுங்கள். ஸோ எப்படி நமக்கான ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமாக, அதாவது tnu.www.tngovernment.in இந்த வெப்சைட் தாங்க அஃபீஷியல் வெப்சைட். அதாவது தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டோட வெப்சைட் இதுதாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுடைய லாகின்னு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஒருவேளை யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு தெரியல அப்படின்றவங்க கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நோ யுவர் அப்ளிகேஷன் நம்பர், நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி யூசர் நேம் கண்டுபிடிச்சிக்கலாம். பாஸ்வேர்டு தெரியாதவங்க ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பரே தொலைஞ்சு போயிட்டவங்க லாஸ்ட் மொபைல் நம்பர் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் மொபைல் நம்பரை ரெட்ரைவ் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியாதவங்க கீழே கொடுத்துருக்காங்க ஃபர்கட் ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ரெட்ரைவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இல்லை உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, அடுத்து எப்போ ரெனிவல் பண்ணுறது இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்போ ரெனிவல் பண்ணியிருக்கீன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ இது வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்கீங்க, ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா, எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாங்க. அதேமாரி இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூசர் ப்ரொஃபைல் பக்கத்தில் அப்லோட் ஃபோட்டோ சிக்னேச்சர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு தான் ஒர்க்கர் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. 200 கேபிக்குள்ளே இருக்க மாரி தோழருடைய புகைப்படம் லேட்டஸ்ட்டாக இருக்க ஃபோட்டோவை சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாரி ஒர்க்கரோட சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, உங்கள் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணலாங்க. சிக்னேச்சர் போட முடியாதவங்க இடது கை பெருவிரல் டிராகி இருக்க பாருங்கள், அதை ஒயிட் பேப்பரில் பேஸ்ட் பண்ணி ஒட்டி அதை அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். சிக்னேச்சர் அல்லது இடது கை பெருவிரல் டிராகியை ஒரு ஒயிட் பேப்பரில் ஒட்டி அப்லோட் பண்ண பாருங்கள். ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் ரெண்டையுமே அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க ஆன்லைன் மூலமாக நீங்களே பண்ணிக்கலாம். தெரியாதவங்க ஏதாச்சும் ப்ரௌசிங் சென்டரோ இசேவை மையத்தில் போய்ட்டு பண்ணிக்கோங்க, அல்லது டேரெக்டாக உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நலவாரியம் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா பார்த்தா ஸ்மார்ட் கார்டு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, அதனால் மறக்காமல் எல்லாருமே லேட்டஸ்ட்டாக இருக்க ஃபோட்டோவை அப்லோட் பண்ண பாருங்கள். இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.